வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. மண்ணில் புதைந்த மனிதர்கள். பாசண்டேல் சேறு நகரம் 1917ஆம் ஆண்டு முதல் உலகப் போரின் மிக மோசமான, மிக மனித துயரத்தை பதிவு செய்த போர்க்களம் ஒன்று பாசண்டேல். ஒரு போர் எவ்வளவு கொடூரமாக மாற முடியும்? ஒரு நிலம் எவ்வளவு சதுப்பு குழியாக மாற்றப்படும்? ஒரு வீரன் எவ்வளவு வேதனையுடன் மண்ணோடு கலந்து விட முடியும்? பாசண்டேல் அதன் பதிலை தந்தது. சேரும் இரத்தமும் கலந்த நரகமாக. சேற்றால் விழுங்கப்பட்ட நிலம். 1917ஆம் ஆண்டு ஜூலையில் இருந்து நவம்பர் வரை பெல்ஜியத்தில் உள்ள பாசண்டேல் நிலம் அல்ல, நீரும் சதுப்பும் நிறைந்த ஒரு கரும் பள்ளம். தொடர்ந்து பெய்த மழை, படை வீரர்களின் குண்டுவீச்சு, ஆர்ட்டிலரி தாக்குதல்கள், இதனால் அங்கிருந்த நிலம் முழுவதும் மிகுதியாக சேராக மாறிப்போனது. ஒரு வீரன் பதிவு செய்தான், எங்களின் எதிரி ஜெர்மனி அல்ல, நாங்கள் நின்று கொண்டிருக்கும் மண்ணின் சேறு. வீரர்கள் நடந்தால் பாதம் சிக்கியது. ஒரு படி முன்னேறினால் 2 படி பின்னே தள்ளப்பட்டனர். பலர் நடக்கும் போதே சேற்றில் முழுவதும் மூழ்கிப் போய் மரணமடைந்தனர். சேற்றின் மேல் போராடிய வீரர்கள். இந்த போராட்டம் பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து படைகளுக்கும் ஒரு உயிர்கொல்லி சோதனையாகவே மாறியது. ஒரு துப்பாக்கி சுட வேண்டிய நேரம், சேற்றில் முழங்கால் வரை மூழ்கிய நிலையில் வீரன் எடுக்கின்ற போராட்டம். குண்டுகள் உடலில் பட்டதோடு அல்லாமல் சேற்றுக்குள் விழுந்து வெளியே வர முடியாமல் அழிந்து போன வீரர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. ஒரு கன்னடா அதிகாரி எழுதிய வரிகள்: ஒரு மனிதன் மூழ்கி இறப்பதை நான் பார்த்தேன், ஆனால் அது தண்ணீரில் அல்ல, சேற்றில். பாசண்டேலின் சேறு நகரம் ஏன் இவ்வளவு பிரபலமானது? நிலம் முழுவதும் குண்டு குழிகள், ஒவ்வொரு குழியிலும் தண்ணீர், வீரர்களின் உடல் எடையே மூழ்கச் செய்த மண், எந்த வாகனமும் செல்ல முடியாத தளர்ந்த நிலம், பொங்கி எழுந்த துர்நாற்றமுள்ள நீர், மரணத்தை அழைத்துச் செல்கின்ற அமைதியான சேறு. இந்த போர்க்களத்தில் உயிர் வாழ்வதற்காக வீரர்கள் செய்ய வேண்டியது போர்க்களத்தின் நடுவே மூச்சை காப்பாற்றுவது மட்டுமே. இந்த போரின் போது 4,50,000த்திற்கும் மேற்பட்டோர் காயம், மரணம், காணாமல் போனதாக கணக்கிடப்பட்டனர். ஆனாலும் பலரது உடல்கள் இன்றும் கண்டுபிடிக்கப்படாமல் சேற்றுக்குள் புதைந்தே கிடக்கின்றன. கனேடியர்களின் உயர்வு. பாசண்டேல் கைப்பற்றப்பட்ட தருணம். அனைத்து கொடுமைகளுக்கும் மத்தியில் 1917 நவம்பரில் கனேடிய படைகள் உறுதியாக பாசண்டேலை கைப்பற்றினர். ஆனால் கேள்வி மட்டும் ஒன்று: இத்தனை உயிர்களை இழந்த பிறகும் இந்த வெற்றி மதிப்புக்கு உரியதுதானா? ஒரு வீரன் தனது டைரியில் எழுதிய கடைசி வரி: இந்த நிலம் எங்களுக்கு வெற்றி கொடுக்கவில்லை, அத்தோடு நாங்களும் இந்த நிலத்திலிருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை, நாங்கள் அதை மீண்டும் சேற்றில் விட்டுவிட்டோம். நிறைவாக, பாசண்டேல் ஒரு போர் அல்ல, அது மனிதனின் வேதனையை விழுங்கிய நிலம். சேற்றில் விழுந்தவர்கள் 1000. ஆனால் வரலாறு கூறும்போது அவர்களின் குரல் இன்னும் அந்த சேற்றின் பின்னால் எதிரொலிக்கின்றது. போரின் சாதனைகள் எழுதப்பட்ட நிலங்கள் நிறைய உள்ளன. ஆனால் மண்ணே வீரர்களை விழுங்கிய களம் ஒன்று இருக்குமானால் அதுதான் இந்த பாசண்டேல் சேற்று நிலம். நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோ உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.